ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்தா. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 108 திவ்ய தேசத்தில் ஒன்றான பாண்டிய நாட்டு திருப்பதி 63வது திவ்ய தேசம் பெரியாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோட்டியூர் என்னும்படியான திவ்ய தேசம். பெரியாழ்வார் நாவகாரியம் என்னும் சொல்லும்படியான 11 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ள பாசுரம். நேற்று வரை 2 பாசுரத்துக்கு பொருள் பார்த்தோம். இன்று 3வது பாசுரத்தினுடைய பொருள் பார்ப்போம். வண்ணனல் மணியும் மரகதமும் வண்ணனல் மணியும் மரகதமும் அழுத்தி நிழலெழும் திண்ணை சூழ் திருக்கோட்டியூர் திருமாலவன் திருநாமங்கள். திண்ணை சூழ் திருக்கோட்டியூர் திருமாலவன் திருநாமங்கள். என்ன கண்ட விரல்களால் இறை பொழுதும் என்னகிலாது ஐயா. என்ன கண்ட விரல்களால் இறை பொழுதும் என்னகிலாது போய் உன்னை கண்டதும் ஊத்தவாய்க்கு கவலம் உண்டுகின்றார்களே. ஐயா அற்புதமான தூய தமிழில் பாடி அருளி செய்த பாசுரம். இப்போ பாசுரத்தினுடைய பொருள் பார்ப்போம். வண்ணனல் மணியும் மரகதமும். வண்ண நன்மணினா நவரத்தினங்கள், மணினா முத்து, பவழம், கோமேதகம், வைடூரியம், புஷ்பராகம், தங்கம், வெள்ளி சொல்லும்படியான நவரத்தினங்கள். வண்ணமயமான மரகதம் பச்சையாக இருக்கும், நீளமாக இருக்கும், முத்து வெண்மையாக இருக்கும், பவழம் சிவப்பாக இருக்கும். அது மாதிரி வண்ணனல் மணியும் தூய்மையான நவரத்தினங்கள்னு சொன்னார் ஆழ்வார். வண்ணனல் மணியும் மரகதமும். மரகதம் பச்சை நிறமாக இருக்கும். மரகதமும் அழுத்தி நிழலெழும். திருக்கோட்டியூரில் வாழக்கூடிய மக்கள் அந்த நவரத்தினங்களை சுவத்தில் பதிச்சு, அப்போ அந்த காலத்துலலாம் வீடுலாம் திண்ணை கட்டி வீடு கட்டுவாங்க. இப்போ யாரும் திண்ணை போட்டு வீடு கட்டுறது கிடையாது. வழிப்போக்கர்கள், பிச்சைக்காரர்கள், யாராவது உறவினர்கள் ஆள் இல்லாத நேரத்தில் வந்தால் அந்த திண்ணையில் உட்கார்ந்து தாகத்துக்கு நீர் அருந்தி அந்த இளைப்பாறுவதற்காக திண்ணை போட்டு வீடு கட்டுவாங்க அந்த காலத்தில். இப்போ யாரும் திண்ணை போட்டு வீடு கட்டுறதில்ல. வெளியே ஒரு கேட்டு, உள்ளே ஒரு கேட்டு, நாய்க்கு ஒரு கேட்டு, அப்புறம் கேமராலாம் வச்சு வீடு கட்டிடுறாங்க. யாரும் தங்கத்துக்கே வசதி கிடையாது. அது மாதிரி திருக்கோட்டியூரில் வாழக்கூடிய மக்கள் திண்ணை போட்டு வீடு கட்டுவாங்களாம். அந்த திண்ணைக்கு மேலே சுவற்றில் நவரத்தினங்களை, முத்து, பவழம், மரகதம், பச்சை, நீளம் சொல்ல முடியாத நவரத்தினங்களை அந்த சுவற்றில் கல்லை புதைச்சி அந்த கல்லினுடைய ஒளி நிழல் திண்ணை மேலே விழுமா. அப்படி திண்ணை மேலே விழுற மாதிரி மாட மாளிகை, கோட கோபுரங்கள்லாம் கட்டி வாழக்கூடிய ஊர் எதுன்னா திருக்கோட்டியூர்னு தெரிவிக்கிறார். வண்ணனல் மணியும் மரகதமும் அழுத்தி. அழுத்தினா அந்த சோத்தில் பதிக்கிறது. பதிச்சோம்னா அந்த நவரத்தினங்களை ஒளி அந்த திண்ணை மேலே நிழல் விழுமா. அப்படி எதுக்காக சொன்னோம்னா தனவந்தனாக வாடுறாங்க. ஒரு ஏழை வீட்டில் பதிக்க முடியாது. செல்வ செழிப்போடு மாட மாளிகை, கோட கோபுரம், காரு, பங்களா அப்படி வீடுகள்லாம் கட்டி தன்னுடைய செல்வத்தை அதன் மூலமாக வெளிப்படுத்தி தனவந்தனாக வாழறாங்களாம். வண்ணனல் மணியும் மரகதமும் அழுத்தி நிழலெழும் திண்ணை சூழ் திருக்கோட்டியூர் திருமாலவன் திருநாமங்கள். திருமால்னா எம்பெருமானுடைய நாராயணுடைய பேர் திருமால்னு ஒரு பேர். திண்ணை சூழ் திருக்கோட்டியூர் திருமால் அவனுடைய திருநாமங்கள் இருக்குதே. கேசவா, நாராயணா,
மாதவா கோவிந்தா விட்டுவே மதுசூதனா அரகரி முரகரி ஸ்ரீகரி கிருஷ்ணாகரி அம்புசா செரி அச்சுதா யுச்சுதா பஞ்சாயுதா என்று 1000 நாமம் இருக்குது, 108 நாமம் இருக்குது, 12 திருநாமம் இருக்குது. இந்த திருநாமங்களை சொல்லாத வாழதாங்களாம். தனவந்தனா வாழறான். செல்வ செழிப்போடு நவரத்தினங்களை பதிச்சு வாழக்கூடிய ஊர். பக்கத்தில் உரகமெல்லனையான் பள்ளி கொண்டிருக்கிறாரு. திருமாமகள் நாச்சியார் தாயார் திருநாமம். கோயிலுக்கு பக்கத்திலே வீடு. அந்த வீட்டில் நவரத்தினங்களை பதிச்சு வாழறான். அப்படி வாழ்ந்தாலும் இறைவன் நாமங்களை சொல்லாமல் வாழறான்னு திட்டுறாரு. திருமாலவன் எம்பெருமான் நாராயணுக்கு திருமால்னு ஒரு திருநாமம். இதில் பெரியாழ்வார் திருப்பல்லாண்டில் அல்வழ கொன்றுமில்லா பாசுரத்தில் செல்வனை போல திருமாலேன்னு சொன்னார். அடுத்ததாக மரவடியில் செருவுடையதிசை கருமமும் திருத்தி வந்து உலகாண்ட திருமால் கோயில். இங்கே திருமால்னு தெரிவிக்கிறார். ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் விண்ணீல மேலாப்பில் தென்னீர் பாய் வேங்கடத்தில் திருமாலும் போந்தானே. அங்கே திருமால்னு ஆண்டாள் தெரிவிக்கிறாங்க. திருப்பாவை வங்கக்கல் கடந்த பாசுரத்தில் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் இங்கே திருமால்னு ஆண்டாள் தெரிவிக்கிறாங்க. நம்மாழ்வார் கூந்தல் மலர்மங்கைக்கும் மண்மடந்தைக்குன்ற பாசத்தில் ஏந்து பெறும் செல்வத்தராய் திருமால் அடியார்களை பூசிக்க நோற்றார்கள் என்று தெரிவிக்கிறார் நம்மாழ்வார். திண்ணை சூழ் திருகோட்டியோ திருமாலவன் திருநாமங்கள். அப்படி தனவந்தனா வாழலாம், ஆனால் இறைவன் நாமங்களை சொல்கிறதில்லை. திண்ணை சூழ் திருகோட்டியோ திருமாலவன் திருநாமங்கள் என்ன கண்ட விரல்களால். இந்த விரல் என்னது பார், சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கும், மோதிர விரல் நடுவிரலுக்கும், நடுவிரலேருந்து ஆள்காட்டி விரலுக்கும் இந்த கட்டை விரல் தாண்டுது. இப்போ இதுக்கு இடைப்பட்ட நேரம் எவ்வளோ நேரம் இருக்குதுன்னா, ஒரு விரலிருந்து இன்னொரு விரலுக்கு தொடக்கூடிய நேரம் இறைப்பொழுது. இறைப்பொழுதுனா சிட்டிகன்றது இறைப்பொழுது. கண்ணை மூடி இமைக்குது, அதுக்கு இறைப்பொழுதுன்னு பேர். அந்த இறைப்பொழுது நேரம் கூட என்ன கண்ட விரல்களால். விரல்னா கை விரல், கட்டை விரல் எண்ணுது. இந்த என்ற ஒரு விரலுக்கு இடைப்பட்ட நேரம் கூட இறைவன் நாமங்களை சொல்லாத வாழறாங்கன்னு திட்டுறாரு ஆழ்வார். என்ன கண்ட விரல்களால் இறைப்பொழுதும் என்ன கீழாது போய் வாய்விட்டு கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விட்டுவே மதுசூதனா திருவிக்கிரமா வாமனா சிறிதரா இருளிகேசா பத்மநாபா தாமோதரா. அப்படி கூட மனசளவில் நினைக்காத வாழறாங்கன்னு திட்டுறார். என்ன கண்ட விரல்களால் இறை பொழுதும் என்ன கீழாது போய் உன்னை கண்டதும். ஊத்தவாய் தினந்தோறும் பல்லு விளக்கினாலும் தூங்கினாலும் எழுந்தாலும் வாயே போதும் ஊத்தவாயின்னு தெரிவிக்கிறார். உன்னை கண்டதும் உணவை பார்த்ததும் சாப்பிடணும் தான் தோணுது. அந்த உணவு விளையிறதுக்கு என்னென்ன தேவை, யாரால் அறுசுவை விளையுது, இந்த அறுசுவை உணவு யாரால் படைக்கப்பட்டது, நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்புன்னு சொல்லும்படியான 5 பஞ்சபூதம் இருந்தால் தான் ஒரு உணவு தானியம் விளையும். தண்ணி வேணும், காற்று சுவாசி காற்று வேணும், மண் வேணும், சூரியனுடைய ஒளி கதிர்கள் வெப்பம் வேணும், ஆகாயம் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு தானியம் விளையும். அப்போ தானியம் கம்பு கேழ்வரகு அரிசி கோதுமை மிளகாய் அனைத்து உணவு தானியங்களும் இறைவனால் படைக்கப்பட்ட உணவை சமைத்து சாப்பிடும்போது இறைவன் நாமங்களை சொல்லி சாப்பிடணும்னு தெரிவிக்கிறார். உன்னை கண்டதும் ஊத்தவாய்க்கு கவளம் உந்துகின்றார்களே. கவளம்னா ஒரு பிடி சாதத்துக்கு கவளம்னு பேர். இந்த அறுசுவை உணவும் இறைவனால் படைக்கப்பட்ட உணவு. அந்த இறைவனுக்கு ஒரு நன்றி கடனா ரங்கா கோவிந்தா நாராயணா மாதவா சீனிவாசா திருமாலேன்னு சொல்லிட்டு அந்த உணவை அருந்தனா இறைவனுக்கு சொன்ன நன்றி கடமையாகுன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். உன்னை கண்டதும் ஊத்தவாய்க்கு கவளம் உண்டுகின்றார்களே. ஒரு ஏழை, நமக்கு ஆள் இல்லை, மாடு இல்லை, வீடு இல்லை, கூடம் இல்லை,
நிலம் இல்லை, ஒரு ஆண் பிள்ளை இல்லை, தண்ணி இல்லை, நாம் ஏன் இறைவனை கும்பிடணும், இறைவனை ஏன் வணங்கணும்னு அவனுக்கு சலிப்பு இருக்கும். ஒரு தனவந்தனுக்கு நவரத்தினங்களை பதிச்சு நிழல் விழும்படியாக வாழறான். அவனுக்கு எல்லா செல்வம் இருக்குது, அந்த செல்வம் இருந்தும் நினைக்காத வாழறானேன்னு வருத்தப்படுறாரு ஆழ்வார். இப்போ ஒரு மண்ணினுடைய வளத்தை ஒரு மரம் காட்டும். ஒரு வாழை மரம் இருக்குதுன்னா அந்த பூமி மென்மையான ஆழமான செல்லக்கூடிய தன்மையான நிலமாக இருந்தால் 10 சீப்பு 12 சீப்பு 8 சீப்பு தள்ளும். அப்போ மரத்தை பார்க்கும்போது எப்பேற்பட்ட மண்ணாக இருக்கும், இந்த மண்ணில் இத்தினி சீப்பு தள்ளிருக்கிற வாழை மரம்னு நினைப்பான். ஒரு ஆடவராகட்டும், ஒரு மகளிராகட்டும், ஆடை ஆபரணம், நெக்லஸு, ஒட்டியானம், பட்டு சேலை, காது மூக்கு இந்த அணிகள்லாம் அணிஞ்சிக்கின்னு அப்படி நடக்கிற சமயத்தில் பெரிய பணக்காராக இருப்பாங்க பழகுது, நிறைய நகைலாம் போட்டிருக்கிறாங்க அப்படி தோணும். அது மாதிரி இந்த செல்வந்தனா நவரத்தினங்களை பதிச்சு வாழக்கூடிய வீட்டை பார்த்தா பெரிய பணக்கார பழகுது, தனவந்தனா வாழறான்னு நினைப்பாங்க. அப்படி எல்லா செல்வம் இருக்குது. ஆனால் என்ன கண்ட விரல்களால் இறை பொழுதும் என்ன கீழாது போய் அந்த மனசிலோட எண்ணெல்லாம் தெரிகிறார். ஆகையினால் நாமளும் எப்பேற்பட்ட ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் செல்வ செழிப்பில் இருந்தாலும் இந்த உலகம் இறைவனால் இயங்குது, 5 ஐம்பூதத்தால் இயங்குது, 5 புலனால் அந்த மனுஷன் உடல் இயங்குது, 5 பஞ்சபூதங்களால் நிலநீர் காற்று ஆகாய நெருப்புனால் பூமி விளையுது. ஆகையினால் இறைவன் நாமங்களை சொல்லி உணவு அருந்தும்படி கேட்டுக்கொண்டு இந்த பாசுரத்தை இதோடு முடிக்கிறேன். நாளைக்கு 4வது பாசனத்துடைய பொருள் பார்ப்போம். நன்றி, வணக்கம். இதில் ஏதாவது குற்றம் குறை இருந்தாலும் கருத்து தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.